ஒரு ஆவரேஜ் பர்சனால 35 வயசுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா? நான் இதான் பிளான் வச்சுருக்கேன். நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இல்லை லிவிங் ப்ரூஃபாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ஆவரேஜ் பர்சன் எதுலையுமே பெஸ்ட்டு கிடையாது. லைஃப்பில் எந்த ஒரு பெரிய சக்ஸஸும் பார்த்ததில்ல. அவனால் என்ன பண்ண முடியும்? பார்ன் வித் டேலண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்ன் வித்தாக ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அவங்க அந்த ஸ்கில்லை வச்சு அச்சீவ் பண்ணுறாங்க. ஒரு ஆவரேஜ் பர்சன், பிலோ ஆவரேஜ் பர்சனாக என்ன பண்ண முடியும்? ஒன்று தான் பண்ண முடியும். ஹேபிட்ஸை பில்ட் பண்ண முடியும். அந்த ஹேபிட்ஸ் மூலயமா நிறைய கற்றுக்க முடியும். அந்த கற்றுக்கிறது மூலயமா நிறைய விஷயங்களை பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டைவர்ஸ் பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதோ இல்லை வந்து அட்லீஸ்ட் நிம்மதியாக வாழ முடியும். இப்போது நான் இந்த அட்டெம்ப்ட் எடுத்திருக்கேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு தெரியாது. பட் யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகுமான்னு தெரியாது. 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். நான் விட போகிறதில்ல. எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் உள்ளே வந்திருக்கேன். எதுவுமே தெரியாது. ப்ரொகாஸ்டினேஷன், போரிங், நெகட்டிவிட்டி, இது எல்லாமே எங்கிட்ட இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். புக் ரீடிங் பிடிக்காது, படிக்க பிடிக்காது. ஆனால் லாஸ்ட் ஒரு 55 டேஸ் அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 55 டேஸ்க்கு இந்த பவர் இருக்குன்னா ஒரு விஷயத்தை 1 இயராக பில்ட் பண்ணால் எவ்வளோ பவர் வரும்? ஒரு ஆவரேஜ் பர்சனால என்ன பண்ண முடியும்? ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது. ஓகேவா? கண்டிப்பாக ஒன் டே ஒரு டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணணும். இங்கிலீஷில் பண்ணிகிட்ருக்கேன். அது போது தமிழில் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது யூடியூப்பில். சின்ன பசங்க நிறைய அவங்களுக்கு டைம் இருக்கும், அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ப்ளஸ் வந்து சின்ன வயசு இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் 35 வயசுக்கு மேலே எனக்கு எந்த அட்வான்டேஜும் கிடையாது. வயசு இல்லைன்னு சேர்ந்து 35 வயசுக்கு அப்புறம் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னடா வாழ்க்கை சொல்லிட்டு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பேசியிருக்கேன், ஆனால் இப்போ பேசுகிறது இல்லை. என்ன பண்ண முடியும் 35 வயசுக்கு மேலே? யூடியூப்பில் நிறைய பேர் சாதிச்சு போஸ்ட் பண்ணுவாங்க, சாதிச்சுட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு டேலண்ட்டை வச்சுட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு கப்புள்ஸ் வீடியோ போடுவாங்க, மேரேஜ். ஆனால் யாருமே நான் ஒரு சிங்கிளாக ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கல யூடியூப்பில், டு பி ஃப்ராங்க். ஏன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது. அதாவது நிறைய டேலண்ட் வேணும், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, எல்லாமே நினச்சிட்ருக்கேன். இதே நானும் நினச்சிட்ருக்கேன். நான் நினச்சிருந்தேன், இப்போ அதை நினைக்கிறது இல்லை. என்னால் பண்ண முடியும், அவ்வளோதான். அதை பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ண போகிறேன் த்ரூ அவுட் மை லைஃப். அந்த ஹேபிட் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெயிலியர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எல்லாமே போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.